जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ரிஷபராசி நேயர்களை, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ஸோ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக சும்மா இருப்பாங்க. ஆனால் பிடிச்சதை விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னு சொன்னால் விட மாட்டாங்க. உண்டா இல்லையா உங்களுக்கே தெரியும். இவர்கள் காமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கண்ட்ரோல் இல்லை. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, ஓரளவுக்கு தான் நான் பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் ரிஷபராசி அதிகமாக நீங்கள் கேள்விப்படுவீங்க. இந்த பாரு, நான் ஓரளவுக்கு தான் அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசாத, மரியாதையாக போயிடு அப்படின்வான். இதெல்லாம் உண்டு. ஏன்னா இந்த ராசிக்கு உண்டான குணாதிசயம் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நம்பினா லைஃப் டைம் நம்புவாங்க. அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடுத்து உங்களை வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அது சில கேரக்டர் அந்த மாதிரி, வேறு வழி இல்லை. ஐயோ இதுக்கிட்டையா போய் நம்ம மாட்டணும், ஐயோ அண்டவா பெரிய தலைவலியில் மாட்டின்னு இருக்கேன்டா நான் அப்படின்னுவோம். இதனால் எத்தனை ஆண்கள் குடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? சொன்னால் தப்பு, என்ன பண்ணுறது. சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகள், சில பெண்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்கள் பிறக்க முடியும். என்ன இப்படி பேசிவிட்டா அப்படின்னு இது பண்ணுவான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா,
பிடிவாதம் அதிகம். ரிஷபராசிக்காரர்கள் பிடிவாதம் தான். போக மாட்டான் தான். அவன் வீட்டுக்காரர் நல்ல மாதிரி, நீ ஏண்டி அங்கே போய் அதெல்லாம் அவன் கிடக்குறான், அவன் வீட்டில் நான் ஏன் போய் இருக்கணும், அவன் வேணும் இங்கே வந்து இருக்கட்டும். இப்படியே இந்த பிடிவாதம் அதிகமாக இருக்கும். யார் பேச்சும் மதிக்காது. பெண்ணாக இருந்தால் யார் பேச்சும் மதிக்காது. உண்மையை நான் சொல்கிறேன். என்னை தப்பாக சொன்ன கூட நான் கவலைப்படல. யார் பேச்சுமே அது மதிக்காது. அப்பா அம்மா இப்போ முதல்ல மதிச்சா தானே நீ மற்றவங்கள மதிப்ப. அப்பா அம்மாவுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு மற்றவங்களுக்கு அங்கே என்ன புருஷனாவது இதாகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புருஷன்லாம் விளக்கமாறு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. என்ன அவங்களோட குணாதிசயம் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அதனாலன்னா பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்கும்போது கேரிங், அழகு, பொறுமை, ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லவ் பண்ணினா ஃபுல் டெடிகேஷன். ஆனால் சண்டை பிரச்சனை வந்தால் சைலண்ட் ரிவெஞ்சு. ஏன் ரிவெஞ்சு வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. டீப் லவ் நல்ல ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் நான் உன்னை விட்டுடவே மாட்டேன்டா, உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கும். ஓவர் பொசிசிவ்னஸ் இருக்கும், ஜெலசி இருக்கும், ஸ்டேபிள் மேரேஜ் இருக்கும், ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே. ஆனால் பணம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சில பேர். ஓவராக பணம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில தன்மை இருக்கும். ஓவர் சேவிங் உண்டு. பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும், சம்பாதிக்கிறது சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற யாராவது செஞ்சால் ஓகே. பிடிவாதம், பொசசிவ்னஸ், சேஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பேஷன்ஸ், லாயலிட்டி, ஸ்டெபிலிட்டி, ட்ரஸ்ட்டு எல்லாமே உண்டு. ஆனால் இவங்க கிட்ட ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா பர்மனெண்ட் கட்டு தான். பர்மனெண்ட்டாகவே தேவையில்லை அந்த மாதிரி. ஆனால் இவங்களுடைய பிடிவாதம் பல சொந்த பந்தங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பாக. ஆனால் இது இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு சினிமா டைலாக் சொல்லணும்னா, நான் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் நான் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. நான் பிடிச்சதை விட மாட்டேன். ஸோ இதுதான் என் கேரக்டர். நான் இப்படி தான் இருப்பேன். மெதுவாக சென்றால் மேடை கடக்க முடியும். பிடிவாதம் பிடிச்சவனை கடவுள் கூட காப்பாற்ற மாட்டான். பிடிவாதம் பிடிச்சவனை யார் காப்பாற்ற மாட்டான்? கடவுள் கூட காப்பாற்ற மாட்டான். நீ உன் திமிர் எடுத்து போய் நீ இருக்க, உன்னை நான் காப்பாற்றணுமா? உன்னை எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்து உனக்கு எவ்வளோ இது பண்ண, நீ உன் திமிரில் இருந்தால் நீ இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஸோ உன் கையில் தான் எல்லாமே இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் ஸ்லோவாக வருவாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக நிலைச்சிருப்பாங்க. நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்குது, ஆனால் நல்ல விஷயங்கள் இருந்து இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது? இவர்களை மாற்ற முடியாது. இவர்களை புரிஞ்சு கொள்ளணும். இவங்களை மாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணாலும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்களை மாற்ற முடியாது. இவர்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரி நீ இப்படியா, சரி ரைட் போ, நானும் இப்படியே இருந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். 10 இருந்துட்டு போக வேண்டியதுதான். உன் குணாதிசயம் எப்படியா, சரி ரைட்டு. சிம்பிளாக சொல்லுவாங்களே, சில பேர் சொல்லுவாங்க நாய் வாழை நிமித்த முடியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மனசை நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். சரி என்ன பண்ணுறது? எல்லாம் காலம் கடந்து போச்சு, பிள்ளைங்களாம் பெரியவங்களாகிட்டாங்க, நம்ம ஏதோ அப்படியே போக வேண்டியதான். ஏதோ வாழ்க்கை ஓடினா சரி அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது, இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் கற்றுக்கிறது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.